இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1984 ஆண்டு நான் எல்ஐசியில் பியூனாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு நிர்வாக அதிகாரி லெவலுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து விட்டு இந்த 41 வருடங்கள் எல்ஐசியில் நான் பணிபுரியவும் கடந்த இந்த மே 30ஆம் தேதி நான் பணி ஓய்வு பெறவும் ஆண்டவராக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன். அதில் 489 மார்க் வாங்கிறதுக்கு எனக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்காங்க. அதுக்கு நன்றி ஏசப்பா. கடந்த 6 மாதமாக எனக்கு ஃபிஷர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் நான் நிறைய டாக்டர்கிட்ட மருந்து எடுத்தேன். அப்படியே எனக்கு சரியாகலை. எங்கள் வீட்டில் என்னை பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எனக்கு சோகம் தந்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சத்யா சாம்சன். நான் தியாகராஜ நகர்லேருந்து வரேன். ஏசப்பா கிருபையால் MBA நல்லபடியாக முடிய கிருபை செஞ்சாங்க. முடிக்கும் போது அதிலே பிளேஸ்மெண்ட் கேம்பஸ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆக கிருபை செஞ்சாங்க. நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த வருஷம் ஜூன் மாதத்தில் நான் 2வது குழந்தைக்காக கன்சீவ் ஆகிருந்தேன். அப்போ 5ஆவது மாதம் நான் ஆலங்குளத்தில் வேலை பார்த்தேன். ஸோ என்னால் ரொம்ப ட்ராவல் பண்ணவே கஷ்டமாக இருந்துச்சு. பஸ்ஸில் போகிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ ஜூலை மாதத்தில் பாஸ்ட் மூலமாக வாக்குத்தத்தம் வந்துச்சு. இந்த மாதத்துக்குள்ளாக நீ ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க, எதிர்பார்க்காத ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் விசுவாசத்தை ஜெபித்து வந்தேன். விசேஷமாக அந்த மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடைபெற்றது. கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அன்னைக்கு முந்தின நாள் தற்செயலாக கீதா சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு அவங்க இதுக்காக ஜெபித்தாங்க. விசேஷமாக இதுக்காக ஜெபித்தாங்க. ஜெபிக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் லோக்கல்லே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. அதுக்காக நானும் விசுவாசித்தேன். அதே மாதிரி மறுநாள் காலையில் போய் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடைபெற இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அற்புத விதமாக அந்த பேட்டையில் இருக்கிற ஸ்கூலே கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அது மட்டும் இல்லாமல் 7வது மாதத்தில் குழந்தை கன்சீவாக இருக்கிற 7வது மாதத்தில் டாக்டர்கிட்ட செக்அப் போகும்போது குழந்தை ப்ரீச் பேபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது உட்காந்த பொசிஷனில் இருக்குது. குழந்தை தலை கீழே இருந்தால் தான் நார்மலாக ஆகும், இல்லைனா இது ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஜெபித்து வந்தோம். அடுத்த மாதமே அற்புத விதமாக செக்அப் போகும்போது குழந்தை நார்மல் பொசிஷன் திரும்பிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை ஏற்ற காலத்தில் அக்டோபர் மாதத்தில் நார்மல் டெலிவரி பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.